வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம், ஜெஸ்ட், பார்க், பிஎஸ்யூ அண்ட் அதர் டிஐஏ டிபார்ட்மெண்ட்டில் உடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன டிகிரி படிக்கணும், அதுக்கு அந்த டிகிரியோடு என்ன குவாலிஃபிகேஷன் ஸ்கில்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுடைய இஸ்ரோ உங்களுடைய கனவை நோக்கி பயணிக்க ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அகடமிக் டைமில் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய எம்இ, மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய எம்டெக். இந்த வந்து நீங்கள் வந்து இந்த 2 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஎஸ்ஐ, வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டிசாஸ்டர் இன் வாட்டர் ரிசோர்ஸ். ஸோ இந்த டிகிரியெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இந்த டிகிரியோடு நீங்கள் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா செமஸ்டர் மார்க்கும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 செமஸ்டர் இருக்கும். அந்த 8 செமஸ்டர்லேயும் ஒவ்வொரு செமஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆவரேஜாக 60% மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அடுத்ததுக்கப்புறம் ஓவரால் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து 60% அபோவ் இருக்கணும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய டிகிரி ஆஃப் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8% அபோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய சிஜிபியை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 8.1, 8.2 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் டிகிரிக்கும் சிஜிபிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 18%க்கு மேலே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த டிகிரியோட நான் என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து நான் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக்லாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த 10th +2 +3 அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. யூஜிசி ஆர் ஏஐசிடி வந்து அவங்க அப்லோட் பண்ணியிருக்க அந்த இன்ஸ்டியூஷனில் காலேஜஸ், அதர் ஃபெசிலிட்டிஸஸ் அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ இதோட நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய டிகிரி சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் 1 இயர் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதாவது அகாடமிக் ஓரியன்டாக லேபில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நீங்கள் கம்பெனியில் அப்ரெண்டிஸ்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும்னு பார்க்கும்போது, ஹைட்ராலஜிக்கல் அண்ட் ஹைட்ராலிக் மாடலிங் யூஸிங் த ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஎஸ் இன்புட். இப்போது கடலில் வந்து நீங்கள் எப்படி பயணம் பண்ணணும், அதுக்கான நேவிகேஷன் மெத்தாலஜி, அந்த மாதிரி ஹைட்ராலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் ஸ்கில் பைத்தான், பவுட்ரன் இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அது உங்களுடைய டிபெண்ட் அப்போ தான் சுச்சுவேஷன். சரிங்களா? இது வந்து இந்த பேசிக்காக இந்த டிகிரிக்கு ஓகே, எம்டெக், எம்இ, எம்டெக் இன் சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹைட்ராலஜிக்கல் அண்ட் ஹைட்ராலஜிக் மாடலிங், இந்த ரிமோட் சென்சிங் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ மோர் தென் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.